வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு தெய்வம் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த தெய்வம் பார்த்தா சிவபெருமான ஆலயம்னு சொல்லுவாங்க. அந்த ஆலயத்தில் என்னென்ன விசேஷம், என்னென்ன தெய்வங்கள் இருக்கிறது, இதோட சிறப்பு வரலாறு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அந்த வரலாறு என்ன அப்படின்றது நம்ம கோயில் பூசாரி அவர்கள் சொல்லுவாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆலயத்தை பற்றி நீங்கள் முழுசாக கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த ஆலயத்தில் ஒரு சிவபெருமான நம்ம கோயிலுக்குள்ள ஆலயத்துக்கு வந்தாவே நம்மளோட எத்தனையான பிரச்சனைகளை வெளியே தள்ளி விட்டு தான் நம்ம கோயிலுக்குள்ள ஆலயத்துக்கு வரணும். அந்த ஆலயத்துக்கு வர்றப்ப நம்மளோட கஷ்டங்களையும் சொல்லக்கூடாது. ஏன்னா கடவுளாக பார்த்து புரிஞ்சுக்குவார், கடவுளாக பார்த்து நம்மளுக்கு ஒரு வழி கொடுப்பாரு அப்படின்றத சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஆலயத்தில் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த ஒரு சக்கரம் இருக்குது. இந்த சக்கரத்துக்கு என்ன விளக்கம் அப்படின்றத நம்ம சாமி சொல்லிக்கிறாரு. அது என்ன டீலு முழு விஷயம் அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கிறாரு. அது என்ன விளக்கம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேலம் மாவட்டத்தில் கோரிமேட்டில் ஒரு அற்புதமான ஒரு கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கோயிலில் ஒரு சிறப்பு வாய்ந்த உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்கிற ஒரு லிங்கம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த 2வது இடத்துல லிங்கத்தை என்ன விளக்கம் அதை பற்றி வீட்டில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் கோயிலோட வரலாறு என்ன அப்படின்றத நம்ம சாமி சொல்ல போகிறாரு. அதுக்கு முன்னாடி சாமியோட பேருக்கலாம். சாமி வணக்கம். உங்களோட பேர் என்னன்னு சொல்லுங்க. என் பேர் குமாரசிவம். நான் என்ஜிஓ காலனியில் வீட்டு இருக்கிற ஞானாம்பிகா சமேத ருத்ரேஸ்வரர் கோயில் ஆலய ஸ்தல அர்ச்சகர். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 25 ஆண்டுகள் பழமையான கோயில். கோயிலில் முதல்ல விநாயகர் மட்டும் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு எல்லா சுவாமிகளும் பரிவார சுவாமிகள்லாம் வச்சு கும்பாபிஷேகம் பண்ணாங்க. 2019 ஆச்சு. நம்ம ஆலயம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கோரிமேடு என்ஜிஓ காலனியில் வீட்டு இருக்கிற ஞானாம்பிகா சமேத ருத்ரேஸ்வரர் ஆலயம் நம்ம ஆலயத்தோட பேர். நம்ம ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வமுமே தம்பதியோடு இருப்பாங்க. பைரவர் பார்த்தீங்கன்னா பைரவிம்பிகா சமேத சொர்ணாகசன பைரவர், சனீஸ்வரர் தம்பதியோடு இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் எல்லாம் தம்பதியோட ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது நம்ம ஆலயத்தில் தான். அதே மாதிரி நம்ம சுவாமி ருத்ரேஸ்வரர் மேற்க பார்த்து அமைச்சிருக்கார். தாரமங்கலத்தில் கைலாசநாதர் மேற்க பார்த்து இருக்கிற மாதிரியே நம்ம ருத்ரேஸ்வரரும் சுவாமி மேற்கு திசையை நோக்கி பார்த்து அமைஞ்சிருக்கார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஆலயத்தில் எல்லா பூஜையும் நடந்துட்டுருக்கு. சங்கட சதுர்த்தி, சஷ்டி, கிருத்திகை, வளர்பிற பஞ்சமி, வாராகிக்கு வளர்பிற பஞ்சமி, தேய்பிற பஞ்சமி, அதே மாதிரி அம்பாளுக்கு அமாவாசை பூஜை, சுவாமிக்கு பௌர்ணமி பூஜை, அதே மாதிரி நடராஜருக்கு வருஷத்தில் 6 அபிஷேகம் நடக்கும். அந்த 6 அபிஷேகம் நம்ம ஆலயத்தில் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி பைரவருக்கு தேய்பிற அஷ்டமி, வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு பூஜை, சனிக்கிழமை சனீஸ்வரர், ஆஞ்சநேயர், குருவாயூரப்பனுக்குலாம் சிறப்பு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமது ஆலயத்தில் வருஷத்துக்கு 3 கல்யாண உற்சவம் நடக்கும். சிவபெருமானுக்கு ஒரு கல்யாண உற்சவம், அதே மாதிரி கந்தசஷ்டி விழா 6 நாள் அபிஷேகம் பண்ணி சூரசம்கார நிகழ்வு நடந்து அதுக்கப்புறமா கல்யாண உற்சவம் சுவாமிக்கு நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பங்குனி உத்தரத்துக்கும் நம்ம ஆலயத்தில் முருகர் கல்யாணம் நடக்கும். மொத்தம் 3 கல்யாண உற்சவம் நடந்துட்டுருக்கு. அதாவது இன்னொரு சிறப்பு என்னென்னா, நம்ம ஆலயத்தில் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா புராதன கோயில்கள், அந்த காலத்தில் ராஜாக்கள் கட்டுற கோயில்கள், அந்த மாதிரி பெரிய பெரிய புராதன ஆலயங்கள் 1000 வருடம் 500 வருடம் பழமையான கோயிலில் தான் பள்ளியறையெல்லாம் இருக்கும். நமது ஆலயத்தில் பள்ளியறை புதுசாக கட்டியிருக்கோம். அது வருகிற ஜூலை 13, 14 ஞாயிறு திங்கள் அன்னைக்கு கும்பாபிஷேகம் வச்சுருக்கோம். அந்த கும்பாபிஷேக விழாவில் எல்லா பக்தர்களும் கலந்துக்கணும். அதே மாதிரி நித்தியப்படி பள்ளியறை பூஜை நடக்கும். சுவாமி கொலுவில் இருக்கும்போது மட்டும் பள்ளியறை பூஜை கிடையாது. நவராத்திரி கொலுவில் இருக்கும்போது அம்பாள் காப்பு கட்டியிருப்பாங்க. ஆலயத்துலேயும் அப்படி தான். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஆலயத்தில் இன்னொரு சிறப்பு, தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் திருச்சேரை அப்படின்ற ஒரு ஸ்தலம் இருக்குது. அங்கே வந்து அதை பற்றி தான் நான் கேட்கணும்னு நினச்சது. ஏன்னா இப்போ கும்பகோணத்தில் தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இங்கே வந்து நம்ம சேலம் மாவட்டத்தில் எந்த கோயில் ஆலயத்தில் இல்லாத ஒரு தெய்வம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அந்த தெய்வத்தோட சிறப்பு அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அந்த சிறப்பு என்ன சமயம், அந்த ஒரு நம்ம தெய்வம்னா சக்கரம்னு சொல்லிக்கிறீங்க. அந்த சக்கரத்துக்கும் இந்த லிங்கத்துக்கும் என்ன விசேஷம் பார்த்தீங்கன்னா, வசிஷ்ட மாமுனிவர், அதாவது அந்த காலத்தில் ரிஷிகள்லாம் இருந்தாங்க. மாதிரி வசிஷ்ட மாமுனிவரால் 1300 வருடத்துக்கு முன்னாடி நம்ம திருச்சேரையில் பிரதிஷ்டப்பட்ட லிங்கம் தான் ரிண விமோச்சன லிங்கேஸ்வரன் சுவாமி பேர் வச்சு அவர் பூஜை பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு ஒரு தனியாக ஒரு பாடல் ஒன்று எழுதியிருக்கார். அது பார்த்தீங்கன்னா பஞ்சாஜர் எந்திரம். அந்த காலத்தில் நம்ம சிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பஞ்சாஜர் எந்திரம்னு சொல்லுவாள். அந்த எந்திரத்தோட தமிழ்நாட்டிலே திருச்சேரைக்கு அப்புறம் நம்ம ஆலயத்தில் தான் இருக்குது இந்த ரிண விமோச்சன லிங்கேஸ்வரர். இவருக்கு என்ன சிறப்புனா, ஒவ்வொரு சோமவாரம்னா திங்கட்கிழமை பரிகார அர்ச்சனை பூஜை அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம். திருச்சேரையில் எப்படி பூஜை நடக்கிறதோ அதே மாதிரி இங்கேயும் நடக்கும். இவர் வழிபட்டா என்ன நம்மளுக்கு பலன்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து கடன் கிடையாது. அந்த காலத்துல பண்டமாற்று முறையில தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கும். நீ இதை கொடு, நான் அதை கொடுக்குறேன். இந்த காலத்துல தான் லோனு, கடன் பிரச்சனை அப்படின்லாம் அந்த சொல்லவே கண்டிப்பா காலத்துல
எந்த மக்களும் கடன் இல்லாம இருக்காங்க. இந்த பொருள் நான் வச்சிருக்கேன், நீ வச்சுக்கோ, இந்த பொருள் நீ கூட, அந்த மாதிரி தான் பண்டமாற்று முறையில தான் எல்லாமே நடந்து தொழில் வர்த்தகம் எல்லாமே. இந்த காலத்துல தான் இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம். அது அந்த காலத்திலேயே கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சுவாமி வழிபட்டால் இந்த பிரச்சனை முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த யுகம் மொத்தம் 4 யுகம் கடவுள் படைச்சார். இல்லை கடைசி யுகத்தில் நம்ம இருக்கோம். இந்த யுகத்தில் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது கடவுளுக்கு தெரியும். ஸோ இந்த விஷயத்தை, இந்த பிராயச்சத்தை நீ பண்ணிட்டேன்னா இந்த பிரச்சனை குறையுங்கிறது. ஏன்னா நம்மளை படைச்சவாளே அவள் தான். அவளுக்கு தெரியும் இப்போ என்ன நடக்க போகிறது, நான் அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகிறதுங்கிறது வரைக்கும் அவளுக்கு தெரியும். அதனாலே எல்லாம் பெரியவாலாம் முன்னே நம்மளுக்கு வந்து ஒரு பாதை அமைச்சு கொடுத்துட்டா, இந்த மாதிரி இதெல்லாம் நீ வழிபாடு பண்ணுங்க, இந்த மாதிரி சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் கடைபிடிங்க. வழிபாடு பண்ணதான் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. தலைவலி டாக்டருக்கு போய் பார்த்தா தலைவலி சரியாகுங்க. கண்டிப்பா. மூளை நரம்பு சம்பந்தப்பட்ட டாக்டர் போய் பார்த்தா தாங்க நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி போகிறாங்க. அந்த மாதிரி இந்தந்த பிரச்சனைகளுக்கு இந்த தெய்வங்கள்னு அந்த காலத்திலேயே கடவுள் நம்மளுக்கெல்லாம் இந்த பரிகாரத்தை பண்ணால், இந்த சுவாமி நீ வழிபட்டால் இந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகுங்கிறதுனால தான் கடவுளுக்கே ராமேஸ்வரத்திலே ராமச்சந்திரமூர்த்திக்கே வந்து பிதுர்தோஷ நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு மணலில் லிங்கம் முடிச்சு வச்சு பண்ணதுனால தான் இன்றைக்கி ராமேஸ்வரத்தில் எல்லாம் போய் அவர் இங்கே வந்து வழிபட்டால் பிதுர்தோஷம் போகிறதுனால தான் எத்தனையோ கோடி மக்கள் அங்கே போய் பிதுர்தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டு வரா. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. அதே மாதிரி தான் ரிணவமோச்சன லிங்கேஸ்வருக்கு என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, கடன் நிவர்த்தி ஸ்தலமாக வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. கடன்னா என்ன சாமி, பணக்கடன் மட்டுமானா இல்லை, மனக்கடன், பிறவிக்கடன், புனர்ஜென்மத்து கடன், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஜாதகம்னு எடுத்தால் பெரியவங்க சாபம், புனர்ஜென்மத்து சாபம்னு தான் சொல்கிறாங்க. இது என்ன காரணம்னா, சரியான முறையில் அவள் பெரியவாளுக்கெல்லாம் அவள் சரியான சிரார்த்த விதிமுறைகள் அந்தந்த திதியில் பண்ணாதது, பண்ணாமே வர்றதுனால தான் இந்த புனர்ஜென்மத்து பாவம் தோஷங்கிறதுலாம் வர்றது. இந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு வழிபடலாம். இப்போ இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சேரையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கல்யாணம் ஆகாதவளுக்கு மஞ்சள் அபிஷேகம் பண்ணும்போது எலுமிச்சம்பழம் வச்சு மஞ்சள் அபிஷேகத்துலேருந்து எடுத்து தரா பிரசாதமாக. அவளுக்கு 100% சக்ஸஸாக கல்யாணம் ஆகுது. குழந்தை இல்லாதவளுக்கு தயிரில் அபிஷேகம் பண்ணி எலுமிச்சம் வச்சு கொடுக்குறா. அவளை கொண்டு வர சொல்லி 2 கொண்டு வர சொல்லி 1 வச்சு 1 அவள்கிட்ட கொடுத்துறது. அவளை பிரசாதமாக உட்கொள்ள சொல்லிக்கிறோம். இதுலேயும் குழந்தைகள் இல்லாமல் இருந்தவளுக்கு குழந்தைகள் சக்ஸஸ் ஆகின்னு இருக்கு. அதே மாதிரி இந்த கடன் பிரச்சனைகள், இந்த கேஸு வழக்குகள், இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் சந்தன அபிஷேகத்தில் தொழில் விருத்திக்கு எலுமிச்சம்பழம் வச்சு பூஜை பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி தான் நம்ம ஆலயத்துலேயும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 2.5 வருஷமாக ஆகின்னு இருக்கு. 75% சக்ஸஸாக போயின்னு இருக்கு. இங்கே பரிகார அர்ச்சனையும் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு குடும்பத்துக்கு 11 வாரத்துக்கு பரிகார அர்ச்சனை பண்ணி விபூதி பிரசாதமும் கொடுக்குறோம். பேர் கொடுத்துட்டா அது பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். நிறைய பேர் கொடுத்துட்டுருக்கோம். இப்போ வரைக்குமே 500 குடும்பம் கொடுத்துருக்கா. 500 குடும்பத்துக்கும் அவள் வரா அர்ச்சனை பூஜை ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி சக்ஸஸும் ஆகின்னு இருக்கு. அதனால் இந்த புனர்ஜென்மத்து பாவங்கள், புனர்ஜென்மத்து கடன்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு தான் மக்கள் இன்னைக்கு எல்லாம் என்ன முதல் பிரச்சனையே கடன் தான். அந்த பிரச்சனையில் நிவர்த்தி ஆகிறதுக்கு தான் சுவாமி நம்ம இங்கே வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கோங்க. இதுதான் இவரோட சிறப்புங்க. சரி சாமி, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ எல்லோரும் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னீங்கன்னா, எல்லாருமே அந்த கோயிலுக்கு போகணும், முதல்ல நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முன்முதல் கடவுள் சூரியன் தான். இப்போ கண்முன் தெரியும் தெய்வம் 2 பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் தான். முதல்ல பிரதானமாக அந்த காலத்தில் சூரிய வழிபாடு எதுக்கு பண்ணணும்னா, முதல் கடவுள் அவர் தான். அவரை வழிபட்டுட்டு தான் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையெல்லாம். இப்போ இது சொன்னது உண்மைதாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா திட்டினா அந்த காலத்துலேயே நான் எந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தான். நான் முதல்ல வந்து என்னோட பார்வை சூரிய பகவான் தான். அடுத்ததான் நம்ம பார்க்கறது தான் நம்ம கோயிலுக்கு போகணும், கணபதி பண்ணுவோம். கணபதியை வணங்கிட்டு தான் அடுத்த தெய்வத்துக்கு நம்ம பார்ப்போம். ஏன்னா முதல் கடவுள் சொல்லக்கூடிய கணபதி தெய்வம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா கணபதி வந்து விளையாட்டும் பண்ணுவாரு, இதுவும் பண்ணுவாரு. விக்னங்கள் நிவர்த்தி பண்ணிக்கூடாது, விக்ன கணபதினு சொல்லுவாங்க. தடைகளை நிவர்த்தி பண்ணிக்கூடாது. இந்த விக்னங்கள், தடைகள், காரிய சித்திகளுக்கு தான் முதல் எந்த ஹோமம் பண்ணாலும், எந்த பூஜை ஆரம்பித்தாலும் மஞ்சள் பிள்ளையாரில் பிடிச்சி விநாயகர் பூஜை பண்ணிட்டு தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். அதனால் முதல் கோயில் ஆலயத்துக்கு வந்து நீங்கள் வழங்கக்கூடிய தெய்வம் எதாக இருந்தால் விநாயகர் பெருமான் தான். விநாயகரை பார்த்துட்டு தான் நீங்கள் மற்ற தெய்வங்களை பார்க்கணும். கடைசியாக பைரவரையும் நவகிரகையும் பார்த்துட்டு வெளியே வந்துருந்தாங்க. கடைசியாக வந்து பைரவர் நவகிரகம் தான் பூர்த்தியாக பார்த்து. என்ன கேட்டிங்கன்னா, இப்போ விநாயகரை முடிந்தவனே முருகப்பெருமானோட சிறப்பு என்ன சொல்லுது? ஏன்னா முருகன் பார்த்தீங்கன்னா விளையாட்டியை சுட்டி காட்டுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் வந்து ஆட்டியை படைச்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கலியுக கடவுள் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுள்னு இப்போ எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கலியுக கடவுள் அவர் ஒரு ராஜா. முருகப்பெருமான் வந்து ஒரு ராஜா, ஒரு அரசர். அவர் வந்து அரசர்னா நாட்டை ஆளக்கூடிய. ஆமா ஆமா, ஆண்டவர். அவர் ஆண்டவர். ஆண்டவர்ல அப்படி சொல்றோம். ஆமா, ஒரு நாட்டை ஆண்டவர், ஒரு ராஜா. ஒரு ராஜா. ஆமா, அவரு அவர் சொல்றது ஒண்ணு. இப்ப முருகன் பெருமான் தான் நீங்க அதிகமா ட்ரெண்டிங் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா முருகன் பாத்தீங்கன்னா விளையாட்டி காட்டி அப்புறமேட்டு ஒரு வழி காட்டுவாரு. எல்லா தெய்வமே அப்படிதான், முருகர்னு இல்ல, எல்லா தெய்வமே. இன்னொன்னு என்னன்னா, நம்மளுக்கு இப்ப எனக்கு ஒரு நல்லது நடக்கிறதுனால என் கிரகநிலைகள் எப்படி இருக்கோ அதை வச்சுதான் செய்ய முடியும். அதே மாதிரி எனக்கு எந்த கெட்டது நடந்தாலும் அது கிரகநிலைகள் வச்சுதான் காரணம். இன்னொன்னு என்ன, குலதெய்வ வழிபாடு எல்லாருமே கடைபிடிக்கணுங்க. நீங்கள் முருகரோட டியோடியாக இருக்கலாங்க, முருக பக்தரோட தீவிர பக்தராக இருக்கலாங்க,
உங்களுக்கு குலதெய்வம் மாரியம்மனா இருக்குங்க. இப்போ வந்து அந்த முருகர் உங்களுக்கு எதாவது செய்யணும்னா கூட மாரியம்மனை கேட்டு தாங்க செய்ய முடியும். அதனாலதான் இந்த வந்து நம்ம குலதெய்வ வழிபாடு எல்லாரும் அனைத்து பக்த கோடிகளுக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்தை நம்ம எந்த அளவுக்கு திருப்தியா சந்தோஷமா வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா இருக்கும். கண்டிப்பா வந்து அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமானை பார்ப்போம். கண்டிப்பா. ஏன்னா சிவபெருமான எல்லா சகல தெய்வத்துக்கும் மூத்த தெய்வம் சொல்லுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா மூத்த தெய்வம் அப்படின்றப்ப என்னன்னா சிவனோட பாதத்துக்கு போனாவே நம்ம என்ன பண்ணமோ அத்தனையும் நீக்கக்கூடிய ஒரு சிவபெருமான். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அவரை பார்க்கறதுக்கு பெரிய ஒரு கோடான கோட புண்ணியர்னு சொல்லுவாங்க எல்லாரும். அந்த சிவபெருமான் கிட்ட நம்ம என்ன வணங்கினா நம்மளோட எந்த கடவுள்கிட்டயுமே நம்ம போய் எனக்கு இது வேணும்னு கேட்கக்கூடாது. என்ன காரணம்னு கேளுங்களேன். நம்ம எதுக்கு கோயிலுக்கு வரோம்? நம்ம மன திருப்திக்கு, ஒரு ஆத்ம திருப்திக்கு. ஒரு பிரச்சனைகள் ரொம்ப மைண்ட் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும், வரும் ஒரு ஆலயத்தில் போய் உட்காந்தா அந்த மன நிம்மதி கிடைக்கும். அதுக்கு தான் ஆலயங்கள். நம்மளோட கஷ்டங்களை சொல்கிறதுக்கு தான் கோவில் கட்டி வச்சிருக்கு. வேற யார்கிட்டயும் நண்பர்கள்ட்ட எல்லாம் போய் சொன்னால் நம்ம கேலி பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் ஆலயம். கடவுள்கிட்ட போய் இந்த மாதிரி பிரச்சனைப்பா, அதை நீ சரி பண்ணி கொடு, எனக்கு என்ன தரணும்னு உனக்கு தெரியும், அது எப்போ கொடுக்கணுமோ கரெக்டான டைமுக்கு கொடுத்துரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை தான் எனக்கு அதை கூட இதை கூட அதெல்லாம் இது வந்து அப்படி எப்படி கேட்கணுன்னே இல்லை. நம்மளை படைச்சவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன தரணுன்ட்டு. அது எப்போ எப்படி கொடுக்கணுமோ கரெக்டாக கொடுத்துருவார். எல்லாத்தையும் கொடுத்துட்டா நம்மளுக்கு கஷ்டம் தெரியாதுல்ல. கண்டிப்பா சாமி. அதனால இப்போ இந்த ஆலயத்தோட சிறப்பு சொல்லிட்டீங்க. இந்த ஆலயத்துல ஒரு சிம்பிளான ஒரு வரலாறு சொல்ல முடியுமா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு விமர்சையான ஒரு விசேஷம் மலை அடிவாரத்தில் இருக்குங்க. பெரிய சிறப்பு அதுதானுங்க. ரத்னகிரின்னு சொல்லுவாங்க. அந்த பின்னாடி மலை இருக்கு இல்லையா, அது ரத்னகிரின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே மலை அடிவாரத்தில் இருக்கிறது எந்த ஆலயத்துக்குமே சக்தி அதிகம். ரெண்டாவது சுவாமி மேற்க பார்த்துருக்கார், அது சக்தி அதிகம். சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அழிக்கும் கடவுள்னு சொல்லுவாங்க. ஆளை அழிக்கிறது கிடையாது. நம்மள்கிட்ட இருக்கிற ஆணவம், கர்வம், திமிரு, நம்மளுக்கிட்ட இருக்கிற அந்த மாதிரி விஷயங்கள். எதுக்கு ஆலயத்தில் பலிபீடம் வச்சிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வரும்போது அந்த பலிபீடத்திலேயே நம்மளோட எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு உள்ளே வரணும். பலி எல்லாத்தையும் அங்கேயே அந்த எல்லாத்தையும் பலி கொடுத்துட்டு வந்துடணுங்க. நம்ம ஆணவம், நம்ம கர்மம், நம்ம பெரிய ஆள், நம்ம கோடீஸ்வரம், நம்ம பணக்காரன் எல்லாத்தையும் அந்த இடத்துல கழட்டி வச்சுட்டு வர்றதுக்கு தான் அங்கே பலிபீடமே. அதை தாண்டி நீங்கள் உள்ளே வரும்போது நீங்கள் சாதாரண மானிடனாக தான் வரணுங்க. சாதாரண ஒரு மனிதனா கடவுளை பார்க்க. கண்டிப்பா கண்டிப்பா. அப்பதான் அதோட பலன் கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே சாமி. இப்போ அடுத்ததா இந்த கோயிலோட சிறப்பு என்ன, அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். என்னென்ன நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்றத நம்ம வீடியோவில் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாங்க அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.